அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்கவே மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்க இந்த காணொலியில என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னா, இலங்கையினுடைய சனத்தொகை வீதம் அல்லாட்டி இலங்கையினுடைய பிறப்பு வீதம், அதாவது குழந்தை பிறப்பு வீதம் குறைவடைஞ்சு கொண்டு செல்லுது. அதே நேரத்தில் இலங்கையினுடைய விபத்துக்களை நாங்கள் பார்க்க போகின்ற போது 2023ஆம் ஆண்டோட ஒப்பிடும் போது 2024ஆம் ஆண்டு இலங்கையினுடைய இந்த வீதி விபத்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டு போறதை எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம 2041ஆம் ஆண்டு ஆகும் போது இலங்கையினுடைய மொத்த சனத்தொகையில 28% அதிகமானோர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா உங்களால நம்பக்கூடிய மாதிரி இருக்குதா? இதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு முழுமையா என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில ஒவ்வொரு நாடும் இந்த சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தோராயமான குழந்தை பிறப்பு வீதம். இதை வச்சு கொண்டுதான் ஒவ்வொரு நாடும் அவங்களோட நாட்டினுடைய பாலிசி எல்லாத்தையும் மேக் பண்றாங்க. அதே போல ஒரு 1000 பேருக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்குது அப்படின்றதும் இதை வச்சு கொண்டுதான் கணிக்கப்படுது. சிபிஆர் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வருடத்துல பிறக்கிற குழந்தைகளினுடைய எண்ணிக்கை அதை ஒரு நாட்டினுடைய நடுப்பகுதியில், அதாவது ஒரு ஆண்டினுடைய நடுப்பகுதியில் இருக்கிற மக்கள் தொகையால பிரிச்சு அதன் 1000ஆல பெருக்கிறதனூடாக 1000 பேருக்கு இத்தனை குழந்தைகள் பிறக்குது அப்படின்ற ரேஷியோ கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறதனூடாக ஒரு நாட்டினுடைய சனத்தொகையை அளவிடக்கூடியதாக இருக்குது, ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அறியக்கூடியதாக இருக்குது, அதே போல அவங்களோட ஹெல்த் கேர் செக்டர்களுடைய வினைத்திறன் அறியக்கூடியதாக இருக்குது, அவங்களோட ஒர்க் போஸ், அதாவது அவங்களோட வேலை செய்கிற ஆட்களுடைய எண்ணிக்கை, இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த சிபிஆர் இண்டெக்ஸினோடாக அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில இலங்கையினுடைய இந்த சிபிஆர் இந்த பிறப்பு வீதத்தை பார்த்தோம்னு சொன்னா 1990ஆம் ஆண்டு கால பகுதிகளில் 21.036% காணப்பட்டிருக்கு. அதாவது 1000 பேருக்கு 21 குழந்தைகள் அப்படின்ற வீதத்துல காணப்பட்டிருந்தா கூட இது 2023-24ஆம் ஆண்டு ஆகும் போது 14.39% என்ன செஞ்சிருக்குது, குறைவடைஞ்சிருக்குது. இப்ப இதை நான் உங்களுக்கு இதுல இந்த சார்ட்டையும் ஆட் பண்றேன். இதுல உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுல இருந்தும் எப்படி அது வீழ்ச்சி அடைஞ்சு வருது அப்படின்றத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல இலங்கையில இந்த குழந்தை பிறப்பு வீதம் குறைவடைவதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதுல மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறது இந்த அதிகரித்த வாழ்க்கை செலவு. எங்களுக்கு தெரியும், இலங்கையில நாங்க COVID-19 அது போல எக்கனாமிக் கிரைசிஸ் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பெருமந்தத்துக்குள்ள நாங்கள் இருந்தனாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சடுதியா பொருட்களினுடைய விலை அதிகரிச்சு கொண்டு போனதை எங்களால பார்க்கக்கூடியதா இருந்தது. அப்படி அந்த மக்களினுடைய வாழ்க்கை செலவு அதிகரிச்சதால அவங்க கல்வியை பெற்றுக்கொள்றதுக்கு, சுகாதாரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, அவனோட அன்றாட வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் பாரிய அளவுல சிரமப்பட்டாங்க. இப்ப இது ஒரு காரணம் இலங்கையினுடைய குழந்தை பிறப்பு வீதம் குறைவடைந்ததுக்கு அப்படின்னு சொல்லி பொருளியல் அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதே போல இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, எங்களுக்கு நல்லாவே தெரியும், இலங்கையில இருக்க நிறைய பேர் இப்ப ஐரோப்பிய நாடுகளை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இதுவும் ஒரு ரீசன், இலங்கையினுடைய சனத்தொகையினுள்ள ஏற்பட்ட மாற்றுதலுக்கும் அதே போல இந்த குழந்தை பிறப்பு வீதத்துல வீழ்ச்சி அடைந்ததுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்கள் ஐரோப்பியாவுக்கு படையெடுக்கிற மக்களை மட்டும் நாங்கள் கவனத்துல கொள்ளக்கூடாது. இலங்கையிலிருந்து வேலை வாய்ப்புகளுக்காக அதிகளவான இந்த இளைய தலைமுறையினர் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணி புரியறதுக்கு செல்றது காரணமாகவும் இலங்கையில இந்த பிறப்பு சதவீதம் குறைவடையுது அப்படின்னு சொல்லியும் ஆய்வுகளூடாக எங்களால கண்டறியக்கூடியதாக. அது மட்டும் இல்லாம இந்த எக்கனாமிக் கிரைசிஸுக்கு பிறகு அதிகளவானவர்கள் எதிர்நோக்கின ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த ஜாப் இன்செக்யூரிட்டி, அதாவது தொழில் ரீதியான ஒரு பாதுகாப்பு இல்லை. இந்த ஒரு காரணம், அதால அவங்களோட இந்த பிள்ளைகளை பெறுறதுல திட்டமிடுறதுல ஏற்பட்ட மாறுதல்கள், அதாலையுமே இந்த குழந்தை பிறப்பு வீதம் அப்படின்றது இலங்கையில குறைவடைஞ்சது அப்படின்னு சொல்லியும் எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்குது. அதே போல மக்களினுடைய இந்த வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், அதாவது நகரமயமாக்கல், அதாவது கிராமங்களாக இருந்ததெல்லாம் இப்ப நகரங்களாக மாறும் போது மக்கள்கள் எல்லாரும் கிராமத்தில இருந்து நகரத்தை நோக்கி நகர்றாங்க அவங்களோட வாழ்க்கை தேவைகளுக்காக. அப்படி நகரும் போது அந்த நகரங்கள்ல இருக்கிற வளப்பற்றாக்குறை, உங்களுடைய வளங்களை பெற்றுக்கொள்றதுல இருக்கிற பிரச்சனைகளும் இந்த குழந்தை பிறப்பு வீதத்துல ஒரு தாக்கத்தை செலுத்திருக்குது அப்படின்றத எங்களால அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல மக்களினுடைய கல்வித்தரம் அதிகரிச்சிருக்குது. இப்படி இந்த கல்வித்தரம் அதிகரிக்கிறதுல குறிப்பா கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துறது தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது முன்னைய காலங்களோட ஒப்பிடும் போது இப்ப ஏற்பட்டிருக்கு அப்படின்றதும் இந்த இலங்கையில இந்த குழந்தை பிறப்பு வீதம் குறைவடைந்திருக்கிறதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதே போல இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள்,
எந்த ஒரு நாடுமே வந்துட்டு அதிகளவான மக்கள் தொகையை விரும்புவதில்லை. ஏன்னா இந்த அதிகளவான மக்கள் தொகை இருக்கின்ற போது சில சாதகமான விஷயங்கள் நடந்தா கூட நிறைய பாதகமான விஷயங்கள் நடக்கணும். ஏன்னா சனத்தொகை அதிகரிக்க அதிகரிக்க அந்த மக்களுக்குரிய சுகாதாரம், கல்வி, இதர தேவைகள் எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் என்ன செய்யணும், பூர்த்தி செய்யணும். அதுக்காக இந்த அரசாங்கங்கள் நேரடியாக இல்லாட்டி கூட மறைமுகமாக சனத்தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வேலை திட்டங்களை மேற்கொள்ளுவாங்க. அப்படியான பாலிசியின் காரணமாகவும் இலங்கையில இந்த குழந்தை பிறப்பு வீதம் அப்படின்றது வந்துட்டு குறைவடைஞ்சிருக்குது. குழந்தை பிறப்பு வீதம் வந்துட்டு குறைவடைஞ்சு கொண்டே போறதால இலங்கைக்கு என்னெல்லாம் பிரச்சனைகளை நாங்க எதிர்நோக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நாங்கள் ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி 2041 ஆண்டு ஆகும்போது இலங்கையினுடைய மொத்த சனத்தொகையில 28% மேற்பட்டாக்கள் யாரா இருப்பாங்கன்னு சொன்னா 60 வயதுக்கு மேற்பட்டாக்கள். இப்படி அதிகளவான, அதாவது நாளில் ஒரு பங்கை விட அதிகளவானாக்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களா இருக்கிறதால மிச்சம் இருக்காங்க எப்படி இருக்க போறாங்க, அதிகளவானவர்கள் வந்து வயதானவர்களாக இருக்க போறாங்க. இப்படி இந்த வயதானவர்கள் இருக்கிறதால அவங்களுக்குரிய சுகாதாரம், ஓய்வூதியம், அவங்களுடைய அந்த முதியோர் பராமரிப்புக்காக வேண்டி அரசாங்கம் அதிகளவான நிதியை வந்துட்டு செலுத்த வேண்டி இருக்கும். அப்ப இதனால வேற துறைகளுக்கான ஒதுக்கீடு செய்யறது இந்த அளவு வந்துட்டு குறைய போகுது. அப்ப அதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா இலங்கைக்கு வரப்போகுது. அதே போல வந்துட்டு இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க 2025 ஜென் பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகளவான டெக்னாலஜியை பயன்படுத்த போற குழந்தைகள் பிறக்க போற ஆண்டு அப்படின்னு சொல்லி பேர்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இனி வரப்போற காலங்கள் வந்துட்டு எப்படி இருக்க போகுது, தொழில்நுட்பங்களோட அதிக அளவுல தொடர்புடைய ஒரு யுகமா இருக்க போகுது. அப்படியான காலப்பகுதியில வந்துட்டு அந்த புதுமைகளை உள்வாங்கிக் கொள்றதுக்கும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுக்கும் வந்துட்டு இந்த வயது போன அல்லது இந்த வயதான தரப்பினர்களால முடியுமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு இனோவேட்டிவான ஒரு புது விஷயங்கள் உருவாகிறது, புதிய தொழில் முயற்சிகள் உருவாகிறது, அதே போல உற்பத்தி திறனை வந்து அதிகரிச்சு கொள்றது, குறிப்பா இந்த ஐடி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகளை நாங்கள் இலங்கையில மேம்படுத்துறதும் எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்தது வந்துட்டு உற்பத்தி துறை. இப்ப எங்கட நாட்டை பொறுத்தவரையில நாங்க விவசாயத்துறைன்னு சொல்றோம், அதே போல கைத்தொழில நாங்க அதிக அளவான வருமானம் ஈட்டிக் கொள்றோம். அப்ப இது எல்லாமே வந்துட்டு நாங்க ஒரு உற்பத்தி துறைன்னு சொல்லி பார்க்கும் போது இந்த உற்பத்தி துறையில அதிகளவான வயது போனவர்கள் இருக்கிறதால அந்த உற்பத்தியினுடைய வினைத்திறன் வந்துட்டு குறைவடைய போகுது. அப்போ உற்பத்தி துறை பாதிக்கிறதுனால எங்களுடைய ஏற்றுமதி பாதிக்க போகுது. ஏற்றுமதி பாதிக்கப்படுறதால அல்லாட்டி உற்பத்தி குறைவடைகிறதால நாட்டினுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கும் நாங்க இன்னொரு நாட்டில் தங்கி இருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம். இப்ப இப்படி நிறைய சைட் எஃபெக்ட் வந்துட்டு இருக்குது. அதே போல வந்து இந்த வேலை செய்கின்ற படை, அதாவது ஊழிய படைன்னு சொல்லுவாங்க, இந்த ஊழிய படையில ஏற்படுற பற்றாக்குறையும் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு ஒரு கேள்விக்குறியாக்குற ஒரு காரணியாக இருக்கும். அப்ப நாங்க இது ஜஸ்ட் ஒரு குழந்தை பிறக்கிற வீதத்தால என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கல, இதுல எஃபெக்ட் வந்துட்டு அதில் இதுல இம்பாக்ட் வந்துட்டு இலங்கையில ஒரு பாரதூரமானதாக இருக்குது. அதே மாதிரி இந்த குழந்தை பிறற அல்லது இந்த குழந்தை பிறப்பு வீதம் அப்படின்றது குறைவடைஞ்சு கொண்டே போகிற நேரத்துல இலங்கையினுடைய விபத்துக்கள் எண்ணிக்கையை பார்த்தோம்னு சொன்னா சடுதியா அதிகரிச்சு கொண்டு போறதையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதா இருக்குது. குறிப்பா இந்த வீதி புனரமைப்பு விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து அதுக்கு செலவழிக்கிற நிதியா இருக்கட்டும், அதனுடைய அளவா இருக்கட்டும் வந்துட்டு அதிகரிச்சு கொண்டே போகுது. அதாவது இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னு சொன்னா கிராமிய வீதிகள், நகர வீதிகள், அதை பெருந்தெருக்கள்னு சொல்லி 3 வகையான வீதிகளை வந்துட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. இப்படி அது இந்த கிராஃபை பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும் அதுல ஒரு சடுதியான அதிகரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே போல நாங்க தரவுகளின் அடிப்படையில பார்ப்போமாக இருந்தால் 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2024 டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் 22,967 வீதி விபத்துகள், அதாவது ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, RTA அப்படின்னு சொல்றது வந்துட்டு நடந்திருக்குது. அதே போல இதை நாங்க 2023ஆம் ஆண்டு பார்ப்போமாக இருந்தால் இது வந்துட்டு 22,804 வீதி விபத்துகளாக காணப்படுது. அப்ப 2023ஆம் ஆண்டு ஒப்பிடக்குள்ள இது கணிசமான அளவு அதிகரிக்கிறத எங்களால அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல வந்துட்டு இறப்பு வீதத்தை பார்த்தோம்னு சொன்னா 2024ஆம் ஆண்டு 2243 பேரும், அதே போல 2023ஆம் ஆண்டு 2321 பேரும் விபத்துக்கள் மூலமாக மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதுவுமே வந்துட்டு 2023ஆம் ஆண்டோட ஒப்பிடும் போது ஒரு கணிசமான அளவு அதிகரிப்பை காட்டுது. அதே போல இந்த 2024ஆம் ஆண்டு இந்த வீதி விபத்துக்களினூடாக மரணம் அடைந்தவர்கள்ல 799 பேர் பாதசாரிகளாகவும், அதே போல வந்துட்டு 691 பேர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களாகவும்,
அதே போல 159 பேர் சாரதிகளாகவும், அதே போல 295 பேர் சைக்கிள் மூலம் பயணிக்கிறவர்களாகவும், 159 பேர் பயணிகள், அதாவது ஏதோ ஒரு வாகனத்துல பயணிக்கிறவர்களாகவும் காணப்படுறாங்க. அப்ப கிட்டத்தட்ட நாங்க எங்க நாட்டுல பார்த்தோம்னு சொன்னா இது 2025ஆம் ஆண்டு வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் காணப்படுது. எனவே இலங்கையில் ஏற்படுற விபத்துக்களை குறைச்சு கொள்றதுக்கு ஒரு நோக்கமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கால வந்துட்டு இந்த வாகனங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கின்ற மேலதிகமான அந்த லைட்ஸ், விளக்குகள், அதே போல அலங்காரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்ப ரிமூவ் பண்றதுக்குரிய ஒரு கால எல்லை ஜனவரி மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் வழங்கப்பட்டிருக்குது. சோ இந்த வீடியோ தொடர்பான பின்னூட்டல்களை வந்துட்டு கருத்து பகுதியில தெரிவிச்சுக் கொள்ளுங்க. மற்றொரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.